ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனது பெயரும் ஆமா தச்சக பிரம்மன். அதுவும் தவிர மற்ற விளக்கா ஒன்னால் தெரியுங்க. ₹200 ஏமாத்தி நான் போறேன் மந்திரி தந்திருப்பா எடு. மந்திரி தந்திரி சமயத்திலே 32 மேல வாசிக்கிறோம். 42 ரிஷி கூட்டம். அநேக சொல்லுவாங்க மந்திரி பிரதாபிகளா அணி அணியாக இடைவிடாமல் போய் வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மகாராஜா கறி என்றால் என்ன? கறி என்றா பண்ணிக்கிறீங்க. ஏன் மகாராஜா? ஏன் மகாராஜா அடிக்கிறீங்க? என்ன எந்த கறி? மாட்டுக்கறியா? உன் கறி ஒரு கறி அடிக்கிறேன் மகாராஜா. கறி என்றால் யானைப்படை. குதிரைப்படை. நான் வருகின்ற சமயத்தில் ஆமா ஆமா பரியன்ற சொல்லக்கூடிய குதிரைப்படைகள் ஆமா தேர்ப்படை சொல்லுங்க. யானைப்படை, தேர்ப்படை, காலார்படை, அதிரதர், தமரதர், பகிரதர் 4 படை இருக்குங்க. நானே தெரியல கூட சொல்லி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆமா அப்படியே கட்டுங்க. ஓ அப்பா
அல்லதே தந்தையே தந்தை வந்தனமே பிரதாப பாதம் தந்தை வந்தனமே தந்தை காரணம் என்ன? செந்தாமரை எப்படி மலர்ந்திருக்கும் செந்தாமரை எப்படி வாடி வதங்கி இருக்கிறதோ அது தம்மை போல் உங்கள் முகம் வாடி வதங்கி இருக்கிறது. என்ன காரணம்? தந்தை தாய் குரு வந்த இடங்களை மைந்தடிக்கவில்லையா? தந்தை தாய் குரு வந்த இடங்களை மைந்தடிக்கவில்லையா? தந்தை தாய் குரு வந்த இடங்களை மைந்தடிக்கவில்லையா? இதுவே நேரம் என்ன சொல்லையா? இல்லையா? தந்தை தாய் குரு வந்த இடங்களை மைந்தடிக்கவில்லையா? தந்தைக்கு ஒரு இடர் என்றால் அதை மைதானா தீர்க்க வேண்டும். நீங்கள் வாடி வழங்கி இருப்பது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக உள்ளது. எதா இருந்தாலும் விபரமாக பிரஜாபதியும் உன்னை எதற்காக வரவேற்றேன் என்றால் அந்த ஆண்டி பயலை பழி வாங்க வேண்டாம். அது மட்டுமா? வலஜாரி இளஜாரி வலஜாரி இளஜாரி ஆண்டி பயலாகப்பட்டவன் உனது இடஜாரியாகவும் வலஜாரியாகவும் வந்து உன் பாதத்தை பணிய வேண்டாம். அது மட்டுமா?
இவ்விதம் செய்து எந்தன் இஷ்டத்தை பூர்த்தி செய்தார். இவ்விதம் செய்து எந்தன் இஷ்டத்தை பூர்த்தி செய்தார். எக்காலம் உந்தன் பெறை முக்காலம் சொல்லி வாழே. மனச்செல்வம் பெற்ற தாயே, மனச்செல்வம் பெற்ற தாயே, மாநிலத்தோர்கள் பேச கண்மணி தச்சரா அல்லது தந்தையே அந்த நாட்டிய பயிராகப்பட்டவன் எனக்கு வரம் தருவது போல் தந்து பின்பு என்னுடன் சண்டை செய்து என் சிரசை கிள்ளிவிட்டான். ஆகையால் அண்ணவனை பழி வாங்கவே உன்னை வரவேற்றேன். அல்லது தந்தையே உன்னை இவ்வித கஷ்டத்தை உண்டாக்கி அல்லது தந்தையே உன்னை இவ்வித கஷ்டத்தை உண்டாக்கி உணவு கொண்டேன். அண்ணவனை அதோ கதி ஆக்குவேன் என்று என்ன யோசனைகள் செய்தால் எண்ணியபடியெல்லாம் நடக்கும். வண்டியை பார்த்து நன்றா பகரவே அல்லது தந்தையே கண்மணி தச்சிகா உன்னை இவ்வித கஷ்டத்தை உண்டாக்கி அந்த ஆண்டி பயலை தூண்டி மீன் போல் செய்கிறேன். எனக்கு எதுவும் யோசனை தோணவில்லை. உமக்கு ஏதாவது தெரிந்தால் விவரமாக தெரிவிக்க வேண்டும் தந்தையே. தெரிவிக்கின்றேன் வா. தந்தாரி மானோன் மணியை உந்தன் மகனா ஈஸ்வரியை உன்னோட மகளாக பெற்றெடுக்க வேண்டாம். அது மட்டுமா கேசவர்க்கு தங்கை என்ற திருக்கொழுந்திடோ கேசவருக்கு தங்கை என்ற இருக்கும் ஒழிந்துவிடும். இரவும் கொண்ட பரமசிவனுடைய செருக்கும் அழிந்துவிடும். அது மட்டுமா அந்தாரம் பாதாள பூமி உந்தன் சொந்தமே
பாதாளம் புவி புவி என்று சொல்லக்கூடிய 3 லோகமும் நமக்கு அடக்கமாகும். அந்த மந்திரமாக வேறு முதல் நமக்கு அடக்கமாகும். இப்படி என் சொல்லை கேட்டு எனக்கு என் இஷ்டப்படி செய்கிறானால் உன்னை எக்காலமும் மறக்க மாட்டேன். கண்மை தச்சகா அழகு தந்தையே அழகு தந்தையே அழகு ஒன்று குறையாத 50 பேர் பெற்றேன். இந்த உமையவன் மகளாய் உதித்து விட்டான் என்று வரைக்கும் மாப்பிள்ளை தேடி வைப்பேன். எவ்வாறு மனமுடிப்பேன் அன்றெழுத்து எழுத்து தடை 5 எழுத ஆனாலும் ஆகையாது நன்றெழுக்கு நானும் வெச்சை அண்டை சொல்ல நாடி தாம செய்ய நன்றினேனே. அடே மந்திரிமார்களே தந்தையார் தந்தையார் இடத்தில் வாக்கு சொல்லிவிட்டோம், வாக்குறுதி கொடுத்து விட்டோம். இந்த பெண்ணை பெற்றதும் மனம் முன்னவே மன்னாதிபாலை பரிமாணம் செய்து 49 பெண் பெற்றிருக்கின்றேன். ஆமாம், அந்த 49 பெண்ணையும் மனம் முடித்து விட்டு யார் யாரு கொடுத்தீங்களோ அந்த 49 பெண்ணும் மனம் முடிப்பது விஜயவேலா சந்திரனுக்கு 27 பிரச்சனைக்கு 9 காசி பிறகு 13 திருமணம் செய்து கொடுத்து இந்த பெண்களை பெற்றவனும் மாப்பிள்ளை தேடுவது மனம் முடிப்பது வேலையாக உள்ளது. என் தந்தையானவர் ஈஸ்வரி மகளாய் பிறக்கும்படி உத்தரவு எழுதியிருக்கார். ஆகையால் யோசிக்காமல் வாக்கு கொடுத்து விட்டோம். ஆனால் என் தந்தையானவர் சொல்படி கேட்டாலும் ஒரு யோசனை தான். ஈஸ்வரி நமக்கு மகளாய் பிறந்தால் ஈஸ்வரன் நமக்கு மருமகனாகிடுவார். வைபோகமும் நமக்கே சொந்தம், கைக்கொள்ளலாம். ஆகையால் ஆவட்டமான நமக்கு அடக்கம், எல்லாரும் அடக்கம். ஆகையால் தந்தை எனது தேவியாகிய மன்னாதிபாலை நான் அழைத்தேன் என்று அதிசீக்கிரமாக அழைத்தோர். இவ்விதமாகத்தானே தட்சகன் பன்னவாதி அழைக்க பன்னவாதி தருப்பார். அன்னாரால்
சந்தமா கஸ்தூரிமா மக மகமா
கீழே பித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயில் போல வந்தாளா ஏறி வரைக்கும் போனாலா மாற்றுக்கல் எடுத்துக்கிட்டு மானால தூக்கிக்கிட்டு பெத்தார கண்ணிகள் எல்லாம் ஏறி வரைக்கும் போனாங்களா செல்போனை எடுத்துக்கிட்டு நோட் புக்கை தூக்கிக்கிட்டு காலேஜ் பொண்ணு எல்லாம் லவ் பண்ண போனா